வணக்கம். யூஜி தமிழ் லெசன். இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது தொல்பழங்கால வரலாறும் சங்ககால வரலாறும் செமஸ்டர் 3ல் இருக்கின்ற பாடத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் பார்க்க போகிற முதல் தலைப்பு வந்து தொல் தமிழர் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதை குறிப்பு சட்டகத்தின் வழி உங்களுக்கு விளக்கலான் இருக்கேன். தொல் தமிழர்னா யாரு, தமிழக வரலாற்று அறிய உதவுகின்ற சான்றுகளாக இருக்கின்ற இரண்டு என்னென்ன, குமரிக்கண்டம், சங்ககாலம், பல்லவர் காலம், சோழர் காலம், பாண்டியர் காலம், சேரர் காலம், வணிகம், பண்பாடு, சமூக அமைப்பு. இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு இந்த தொல் தமிழர் அப்படிங்கிறத விளக்குறதா இருக்கு. அப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு தொல் தமிழர்னா யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுவரை யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. முதல்ல நம்ம தொல் தமிழர்னா யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தொல் தமிழர் அப்படின்னா தொன்மையாக தமிழர்கள் எவ்வகையிலெல்லாம் வாழ்ந்தார்கள், அந்த இனத்தினுடைய தோற்றம் என்ன, பண்பாடு என்ன, மொழி, சமூக அமைப்பு, வரலாறு, இதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்யறது தான் தொல் தமிழர் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ தொல் தமிழர்கள் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு ரெண்டு அடிப்படையாக இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலவாரியாகவும் நம்ம அதை பார்க்கலாம். இன்னொன்று வரலாற்று மூலங்களினுடைய அடிப்படையிலையும் நம்ம அதை பார்க்கலாம். காலவாரியாக அப்படின்னு பார்க்கும்போது காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், பாண்டியர் காலம், நாயக்கர் காலம், ஐரோப்பியர் காலம், இந்த காலம் வர இது வந்து பிரிக்கப்பட்டு நமக்கு சொல்லப்படுது. இந்த காணொளியில உங்களுக்கு காலவாரியாக எப்படியெல்லாம் தொல் தமிழரை நம்ம வந்து பார்க்க போறோம், எப்படியெல்லாம் அந்த காலத்துல காலவாரியாக அக்கால மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத காலவாரியாக உங்களுக்கு நான் சொல்றதா இருக்கேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வரலாற்று மூலங்களுடைய அடிப்படையில் அதை எப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, புதைப்பொருள் ஆய்வுகள் மூலமாக, இலக்கியங்கள் மூலமாக, அவற்றினுடைய மொழியில் இருக்கின்ற பின்புலங்கள் வாயிலாக, கல்வெட்டுகள், செப்பேடுகள், நாணயங்கள், வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க வந்து தாங்க வந்ததோடைய பயண குறிப்பு எழுதியிருப்பாங்க இல்லையா, அது மூலமா, இந்தியாவை ஆண்ட அயல் நாட்டு அரசு ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அவங்களுடைய அறிக்கைகள் என்னென்ன, சமயங்கள், அரசியல் குறிப்புகள், நாட்குறிப்புகள், டைரி குறிப்பெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா, ஆனந்தரங்கன் குறிப்பேடெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வந்து பெரிய வரலாற்று பெட்டகமாக இருக்கின்றது. அந்த மாதிரி அந்த கடிதங்கள், இக்கால அரசு பதிவேடு, ஊர் பேர்கள், சில ஊரோட பேர்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக, தானம் கொடுக்கறதுக்காகவே சிலருடைய அந்த ஊரினுடைய பெயரெல்லாம் அமைஞ்சிருக்கும். எனவே அவற்றினுடைய அடிப்படையில் ஆராய்ச்சி செய்யறது தான் வரலாற்று மூலங்களுடைய அடிப்படையில் ஆராய்ச்சி செய்யறது. நம்ம இப்போ பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலவாரியாக எப்படி பகுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதல்ல குமரி கண்டம் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சில வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தொல் தமிழர் வரலாறு குமரி கண்டத்திலிருந்து தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழர் வந்து குமரி கண்டத்திலிருந்து வந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் அந்த காலத்திலிருந்து இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. நம்மளுடைய கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் லெமூரியா அப்படின்னு ஒரு கண்டம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டங்களிலிருந்து தோன்றியவர்கள் தான் முதல் தமிழர்கள் அப்படின்னு சொல்றதும் உண்டு. எனவே இந்த செய்திகள் எல்லாம் காலத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகின்றதாக இருக்கின்றது. எனவே நம்ம அடுத்ததா பார்க்க போறது சங்க காலம் தான். சங்ககால தமிழ் இலக்கியத்துல பாத்தீங்கன்னா, அது வந்து தமிழ் இலக்கியம் வந்து பொற்காலமாக அறியப்படுது. சங்க இலக்கியங்கள்ல தமிழ் மொழி, இலக்கியம், பண்பாடு, சமூக அமைப்பு மற்றும் வரலாற்றினுடைய முக்கிய ஆதாரங்களை எல்லாம் நம்மளால பார்க்க முடியதாக இருக்கின்றது. பல்லவர் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தமிழகத்துல கட்டிடக்கலை, கலை மற்றும் இலக்கியம் இதிலெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால வந்து காண முடிகின்றது. சோழர் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இனத்தினுடைய வரலாற்றில் இது ஒரு முக்கிய காலகட்டமாகும். சோழ பேரரசு அப்படிங்கிறது தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து தன்னுடைய ஆதிக்கத்தை அது செலுத்துவதாக இருந்தது. பாண்டியருடைய காலம் அப்படின்னும் போது தமிழ் இனத்தினுடைய வரலாற்றில் இது ஒரு முக்கிய காலகட்டமாகும். பாண்டிய பேரரசு தென் தமிழகத்துல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தியது. ஸோ இந்த தென்னகத்துல இருக்கிற இந்த மதுரை எல்லாம் இருக்கீங்க இல்லைங்களா, மதுரை, திருநெல்வேலி, இந்த பக்கத்துல இருக்கிறதெல்லாம் பாண்டியர்களுடைய ஆட்சி காலமாக இருந்தது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சேரருடைய காலம். சேரருடைய காலம் தமிழ் இனத்தின் வரலாற்றில் ஒரு முக்கிய காலகட்டம். சேரர் பேரரசு மேற்கு தமிழகத்துல தனது ஆதிக்கத்தை செலுத்துவதாக இருந்தது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா வந்து வணிகம். நம்ம எங்கெல்லாம் நம்மளுடைய துறைமுகங்கள் இருந்தது அப்படின்னா, முசிறி, காவிரி பூம்பட்டினம், கொர்க்கை, இதிலெல்லாம் வந்து நம்மளுடைய துறைமுகங்கள் இருந்தன. இதன் வழியாக
பழங்காலத்துல இருந்த தொல் தமிழர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா வணிகம் செய்பவர்களாக இருந்தாங்க. எனவே அந்த காலத்துல இருந்து வணிகம் என்பது நடைபெற்று கொண்டுதான் இருந்தது. பண்பாடு அப்படின்னு சொல்லும் போது தொல் தமிழருடைய பண்பாடை பல்லவர் காலம், சோழர், பாண்டியர், சேரர் இவங்களுடைய காலகட்டங்கள்ல தான் நன்றாக வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது சமூக அமைப்பு அப்படின்னு சொல்லும் போது தொல் தமிழருடைய சமூக அமைப்பு சாதி, தொழில் மற்றும் நில உடைமை போன்றவற்றை அடிப்படையாக தான் இருந்தது. எனவே சாதி என்பது அவங்க கையில தொழிலின் அடிப்படையில மட்டும்தான் அந்த காலத்துல தொல் தமிழர்களிடம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடிகின்றது. தொல் தமிழர் அப்படின்னா தொன்மையான பழமையான தமிழர்கள். எனவே பழமையான தமிழர்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள், அவர்களுடைய கால வாரியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்னெல்லாம் பல்லவர் காலங்கள்ல எப்படி இருந்தது என்று உங்களுக்கு சுருக்கமாக இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா வரலாற்று மூலங்களின் அடிப்படையில எப்படி எல்லாம் இருக்காங்கங்கிறத அடுத்த காணொளியில நம்ம பார்க்கலாம்.